ஓம் சாந்தி. 23/9/23 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, ஆத்மா மற்றும் பரமாத்மா பற்றிய யதார்த்தமான ஞானம் உங்களிடம் இருக்கிறது. எனவே நீங்கள் அறைகூவல் விடுக்க வேண்டும். நீங்கள் சிவ சக்திகள் ஆவீர்கள். கேள்வி: அனைத்தையும் விட உயர்ந்த குறிக்கோள் எது? அதற்காக தான் நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள். பதில்: நிரந்தரமான நினைவில் இருப்பது. இதுதான் அனைத்தையும் விட உயர்ந்த குறிக்கோள். நினைவின் மூலம்தான் கர்ம போகம், அதாவது கர்ம வினை பயன் முடிவடைந்து கர்மாதீத்த நிலை ஏற்படும். எந்த தாய் தந்தையிடம் அளவற்ற சுகம் கிடைத்து கொண்டிருக்கிறதோ அவரிடமே பாபா உங்கள் நினைவு மறந்து போகிறது என்று குழந்தைகள் சொல்கிறார்கள். அதிசயம் இல்லையா? ஆத்ம அபிமானியாகி இருப்பதற்கான முயற்சி நடந்து கொண்டே இருந்தது என்றால் நினைவு மறந்து போகாது. முரளியின் பாடல். இந்த விளையாட்டை எல்லாம் உருவாக்கியது யார்? ஓம் சாந்தி. பகவான் கூறுகிறார், குழந்தைகள் தங்களுடைய தந்தையை பகவானை அறிந்திருக்கிறார்கள். இப்போது குழந்தைகள் தந்தை மூலம் ஆஸ்திகர்களாக ஆகியிருக்கிறார்கள். ஏனென்றால் தந்தையின் மூலம் தந்தையை அறிந்து கொண்டார்கள். அதனால் ஆஸ்திகர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். உண்மையில் நாம் ஆத்மாக்கள். அவர் ஆத்மாக்களாகிய நம்முடைய தந்தை என்பதை நீங்கள் அறிந்து கொண்டிருக்கிறீர்கள். சில மனிதர்கள் தங்களை ஆத்மா என்று அறிந்திருக்கலாம், ஆனால் பரமாத்மாவை யாரும் அறியவில்லை. தந்தை 5000 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் வந்திருக்கிறார். எப்போது குழந்தைகள் அனைவரும் நாஸ்திகர்களாக, துக்கம் நிறைந்தவர்களாக ஆகிவிடுகிறார்களோ, ஆஸ்திகர்கள் ஒருவர் கூட இல்லையோ, அப்போது தந்தை வருகிறார். ஆஸ்திகர்களாக ஆக்கிவிட்டு பிறகு மறைந்து விடுகிறார். இந்த நம்பிக்கை குழந்தைகளிலும் கூட வரிசை கிரமமான முயற்சியின் அனுசாரம் இருக்கிறது. பிராமணர்களாகிய உங்களை தவிர வேறு யாருக்கும் ஆத்மா மற்றும் பரமாத்மாவை பற்றி தெரியாது. நானே பரமாத்மா என்று சொல்வதினால் ஆத்மாவையும் அறிந்து கொள்வதில்லை, பரமாத்மாவையும் அறிந்து கொள்வதில்லை. குழந்தைகளே, நீங்களோ ஆத்ம அபிமானியாக ஆக வேண்டும் என்று தந்தை கூறுகிறார். நான் ஆத்மா பரம்பிதா பரமாத்மாவிடமிருந்து ஆஸ்தி அடைந்து கொண்டிருக்கிறேன். இந்த நிச்சயம் இல்லை என்றால், ஏதாவது சந்தேகம் இருக்கிறது என்றால் உயர்ந்த பதவி அடைய முடியாது. நல்ல நல்ல குழந்தைகளும் கூட போக போக மாயாவின் புயல் வருவதினால் கீழே விழுந்து விடுகிறார்கள். நிச்சய புத்தியிலிருந்து சந்தேக புத்தியுடையவர்களாக ஆகிவிடுகிறார்கள். எனவே குழந்தைகளே, உங்களுடைய தந்தையை நினைவு செய்யுங்கள். அப்போது உங்களுடைய பாவ கர்மங்கள் அழிந்து போகும் என்று தந்தை தினந்தோறும் சொல்லி புரிய வைத்து கொண்டே இருக்கிறார். தலை மீது அநேக பிறவிகளுடைய பாவ கர்மங்களின் சுமை இருக்கிறது. மம்மா பாபா யாரை பிரம்மா சரஸ்வதி என்று சொல்கிறீர்களோ அவர்கள் நம்பர் 1 இருக்கிறார்கள். அவர்களும் சொல்கிறார்கள், எவ்வளவு யோகம் செய்கிறோம், முயற்சி செய்கிறோம், இருந்தாலும் அநேக பிறவிகளின் பாவங்கள் நீங்கவே இல்லை, ஏதாவது அனுபவிக்க வேண்டியிருக்கிறது என்று. கடைசியில் இந்த கர்ம வினைகளின் வேதனையை அனுபவிப்பதிலிருந்து விடுபட்டு கர்மாதீத்த நிலையை அடைய வேண்டும். அதற்காக முயற்சி செய்ய வேண்டும். ஏனென்றால் மாயாவும் ஒன்று குறைந்த பலவான் இல்லை, இருவருமே சர்வ சக்திவான்தான். தூய்மையான உலகம் என்று சக்தியுகத்திற்கு தான் சொல்லப்படுகிறது. தூய்மையான உலகத்தில் இதுபோல் பதித பாவனரை அழைக்க மாட்டார்கள். அங்கு பாரதம் மிகுந்த சுகம் நிறைந்ததாக இருந்தது. ஒரு தர்மம் மட்டுமே இருந்தது.
பரம்பிதா பரமாத்மா ஞானக் கடல். அவர் இந்த அனைத்து வேத சாஸ்திரங்களின் ரகசியத்தை அறிந்தவர். அவர்தான் கற்பித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் சிலர் இப்படியும் இருக்கிறார்கள். அதாவது பரமாத்மா நமக்கு கற்பிக்கிறார் என்பதை கூட மறந்து விடுகிறார்கள். எல்லையற்ற தந்தை நமக்கு கற்பிக்கிறார் என்ற அந்த போதை ஏறுவதில்லை. இங்கிருந்து வெளியே வீட்டுக்கு போனதும் அனைத்தும் சுக்கு நூறாக நொறுங்கி விடுகிறது. யுக்தியுக்தாக முயற்சி செய்பவர்கள் மிகவும் கொஞ்சம் பேர்தான். மாயா மிகவும் சக்தி வாய்ந்தது. தேக அபிமானம்தான் நம்பர் 1 இருக்கிறது. எனவே தன்னை ஆத்மா என்று உணருங்கள் என்று தந்தை புரிய வைத்திருக்கிறார். அதிகாலையில் எழுந்து பாபாவை நினைவு செய்யுங்கள். அதனுடைய போதை நாள் முழுவதும் இருக்கும். மனிதர்கள் பணம் சம்பாதிக்கிறார்கள் என்றால் இன்று இவ்வளவு சம்பாதித்து விட்டோம் என்று அதன் போதை இருக்கிறதல்லவா? இதுவும் கூட தொழில்தான், வியாபாரம்தான். ஆக இதில் எவ்வளவு உழைக்க வேண்டும்? இப்போது நாடகத்தில் நம்முடைய பாகம் முடிவடைந்து விட்டது. இப்போது இதோ நாம் போகப் போகிறோம். பிறகு 21 பிறவிகள் ராஜ்யம் செய்ய போகிறோம் என்று தனக்குத்தானே பேசிக்கொள்ள வேண்டும். எவ்வளவு இனிமையான பாபா, எவ்வளவு அன்பான அதிசயமான பாபா! அப்படிப்பட்ட தந்தையை மனிதர்கள் யாருமே அறியவில்லை. சந்நியாசிகள் இல்லற தர்மத்தை விட்டுவிட்டு ஓடிப்போய் விடுகிறார்கள். அவர்கள் ஹட்டயோக சந்நியாசிகள். இது ராஜயோகம். அவர்களுடையது ஹட்டயோக சந்நியாசம். அவர்களால் தூய்மையற்றவர்களை தூய்மையாக ஆக்க முடியாது. உங்களுடையது எல்லையற்ற சந்நியாசம். அது எல்லைக்குட்பட்ட சந்நியாசம். இந்த எல்லையற்ற சந்நியாசம் புத்தியினால் செய்யப்படுவதாகும். உங்களுடையது ராஜயோகம், கர்மயோகம். இதை பகவான் கற்றுத்தருகிறார். சிவனை பற்றியும் யாரும் அறிந்திருக்கவில்லை. எப்படி ஆத்மா புள்ளியாக இருக்கிறதோ அதுபோல் சிவனும் புள்ளியாக இருக்கிறார். புள்ளியின் அடையாளமும் நெற்றியில் இடப்படுகிறது. வேறு எந்த இடத்திலும் திலகமிட மாட்டார்கள். ஆத்மா இங்கேதான் இருக்கிறது. இது யாருக்கும் தெரியாது. இவ்வளவு சிறிய புள்ளியில் 84 பிறவிகளின் அழியாத பாகம் அடங்கி இருக்கிறது. இவை எவ்வளவு ஆழமான விஷயங்கள்! இந்த ஞானம் உங்களுக்கு இப்போதுதான் இருக்கிறது. உங்களுடைய இந்த பிறவி வைரம் போன்றது. இந்த பிராப்தியை கொடுக்கக்கூடிய தந்தை எவ்வளவு அதிசயமானவர்! அப்படிப்பட்ட பாரலோகீக தந்தைக்கு எவ்வளவு மதிப்பு கொடுக்க வேண்டும்? புத்தி யோகத்தை இந்த பிரம்மா மீது அல்ல, சிவ்பாபா மீது வைக்க வேண்டும். அந்த தந்தை இவர் மூலம் கற்பிக்கிறார். இந்த சரீரத்தை கடனாக எடுத்திருக்கிறார். முழு சிருஷ்டியிலும் எவ்வளவு பெரிய விருந்தாளியாக இருக்கிறார். சிவ்பாபா பரந்தாமத்திலிருந்து வருகிறார். பாரதத்தினுடைய எவ்வளவு பெரிய விருந்தாளியாக இருக்கிறார். அந்த மந்திரி ஆகியோருக்கு எவ்வளவு மதிப்பு இருக்கிறது. இவர் மறைமுகமான வேடத்தில் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குவதற்காக எவ்வளவு பெரிய விருந்தாளியாக வந்திருக்கிறார். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், அதிகாலையில் எழுந்து நினைவில் அமர்ந்து வருமானத்தை சேமிக்க வேண்டும். தனக்குத்தானே பேச வேண்டும். ஆத்ம அபிமானியாக இருக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், ராஜ யோகத்தை, கர்ம யோகத்தை கற்க வேண்டும், மேலும் கற்பிக்க வேண்டும். ஒருபோதும் களைப்படைந்து
படிப்பை விட்டுவிடக் கூடாது. தந்தைக்கு அவசியம் மரியாதை கொடுக்க வேண்டும். வரதானம்: தந்தைக்கு சமமாக எல்லையற்ற உள்ளுணர்வில் இருக்கக்கூடிய மாஸ்டர் விஸ்வ கல்யாணக்காரி, அதாவது உலகத்திற்கு நன்மை செய்யக்கூடியவர் ஆகுங்கள். எல்லையற்ற உள்ளுணர்வு என்றால் அனைத்து ஆத்மாக்களுக்காகவும் நன்மைக்கான உணர்வு வைப்பதாகும். இதுதான் மாஸ்டர் விஸ்வ கல்யாணக்காரி ஆகுவதாகும். வெறும் தன்னுடைய மற்றும் தான் நிமித்தமாகி சேவை செய்யும் எல்லைக்குட்பட்ட ஆத்மாக்களுடைய நன்மைக்காக மட்டுமல்ல, ஆனால் அனைவருக்கும் நன்மை செய்வதற்கான உள்ளுணர்வு இருக்க வேண்டும். யார் தன்னுடைய முன்னேற்றத்தில், தன்னுடைய பிராப்தியில், தன்னிடம் திருப்தியாக இருப்பதில் திருப்தியாக நடந்து கொள்கிறார்களோ அவர்கள் ஸ்வ கல்யாணக்காரி, அதாவது சுயத்திற்கு நன்மை செய்யக்கூடியவர்கள். ஆனால் யார் எல்லையற்ற உள்ளுணர்வுடன் எல்லையற்ற சேவையில் பிஸியாக இருக்கிறார்களோ அவர்களை தந்தைக்கு சமமான மாஸ்டர் விஸ்வ கல்யாணக்காரி என்று சொல்ல முடியும். ஸ்லோகன்: இகழ் புகழ், மானம் அவமானம், லாப நஷ்டம் இவற்றில் சமமாக இருக்கக்கூடியவர்கள்தான் யோகி ஆத்மா ஆவார்கள். ஓம் சாந்தி. இன்றைய அவ்வியக்த சமிகை: நேரத்திற்கேற்றாற்போல் லவ் அண்ட் லா, அதாவது அன்பு மற்றும் கண்டிப்பு இரண்டினுடைய சமநிலை வைக்க வேண்டும். கண்டிப்பில் அன்பை உணர வேண்டும். அதற்காக ஆன்மீக அன்பின் மூர்த்தியாக ஆகுங்கள். அப்போது ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வு காண்பதில் சஹயோகி ஆக முடியும். படிப்பினையின் கூடவே சஹயோகமும், அதாவது ஒத்துழைப்பும் கொடுப்பதுதான் ஆன்மீக அன்பின் மூர்த்தி ஆகுவதாகும். அதாவது படிப்பினை கொடுக்கறதுல எல்லாரும் நம்பர் 1, இப்படி செய்யக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது, இது தவறு, அது இப்படி, அது இப்படின்னு சொல்லுவோம். ஆனால் பாபா என்ன புரிய வச்சிட்டு இருக்கிறார் அப்படின்னா, படிப்பினையை கொடுங்க, அதே நேரத்தில் அன்பின் மூர்த்தியாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஒத்துழைப்பையும் நீங்கள் கொடுப்பீங்க, உதவியும் செய்வீங்க. அப்போ அவங்களுக்கு ஈஸியாக தீர்வு கிடைக்கும் அப்படின்றார். ஓம் சாந்தி.